ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் மலரின் ருச்சிகரம். இன்னைக்கு வீடியோவில் கத்திரிக்காய் கிழங்கு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸில் 3 கிழங்கு பொடியாக நறுக்கிக்கோங்க. சின்ன சைஸில் 5 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் 3 கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. நறுக்கணுன்னா தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா கத்திரிக்காய் கருத்துரும். குக்கரில் 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்களையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸில் 5 தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. தண்ணி நல்லா கொதிக்கும்போது 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சோன்னே மூடி போட்டு வச்சிடலாங்க. மூடி போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. பேன் நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கத்திரிக்காய் கிழங்கு கூட இதையும் சேர்த்துடலாங்க. நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. நல்லா கடைஞ்சி விட்டுட்டு நம்ம வடித்து வச்சுருந்த தண்ணியை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிடுங்க. இது ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.